புரியுதுங்களா? அது மாதிரி எங்க வீட்டு பிள்ளை வரும்போது அப்படிதாங்க. இங்க பழனி அங்க காசினோட அன்பேவா நாளைக்கு படம் ரிலீஸ். இன்னைக்கெல்லாம் பேனரை வந்து பார்ப்போம். தலைவர் அது பால்கோவா விற்கிறவங்க மாதிரி இருக்காரு. ஐயோ என்னடா அது படம்னே தெரியலையே. அது கோழை ட்ரெஸ். புரியுதுங்களா? இங்க பார்த்தா அண்ணன் ஏர்ல SSR ஸ்ரீராம் எல்லாரும் ஏர் கட்டி அடிக்கிறாரு. பெரிய பேனர். இது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு, இது என்னடா அதுன்னு. மறுநாள் அப்பெல்லாம் காலை காட்சி கிடையாதுங்க, மேட்னி தான். மறுநாள் 2:30 மணி ஷோ முடிஞ்சு வரோம் பாருங்க, அவ்வளவுதான். அது படமே காணோம். 4 வாரம் தான் பழனி. எங்க வீட்டு பிள்ளை எது வரைக்கும் ஓடி தெரியுங்களா? பழனி, அன்பு கரங்கள், சாந்தி, திருவிளையாடல் வர்ற வரைக்கும் எங்க வீட்டு பிள்ளை ஓடுது. நான் சொல்றது புரியுதுங்களா? அதான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் அது சென்னை நகரில் முதலாக 3 திரையரங்குகளில் வெள்ளி விழா கொண்டாடிய படம் எங்க வீட்டு பிள்ளை. காசினோ, பிராட்வே, மேகலா. அதற்காகவே ஓட்டினார் சாந்தி கிரவுன் புவனேஸ்வரியில திருவிளையாடல் படத்தை. அதுல ஒரு கேள்வி, நான் 175 தடவை பார்த்தேன் அப்படின்னு. அது யாருன்னு சாச்சா தியேட்டர்ல பெருக்கிறவங்க என்ன 175 அதையும் கண்டுபிடிச்சாங்க. அது யாரா அந்த கேள்வி அப்படின்னு பார்த்தா நான் உண்மையிலேயே எம்ஜிஆர் ரசிங்க என்ன சொல்ல வச்சாங்க. அப்பா வந்து இந்த படத்துக்கு 2 பாடல் எழுதியிருக்காங்க. 2 பாட்டுமே, இந்த படம் வரையில எனக்கு 4.5 வயசு. நானும் அந்த படம் பார்க்கல எனக்கு 20 வயசு. அப்பதான் சன் தியேட்டர்ல எம்ஜிஆர் வாரம், எல்லாரோட வாரம் 3 படம் போடுவாங்க. வீட்டுல சண்டை போட்டுட்டு 3 படம் பார்த்துட்டு வரோம். 1 ரூபாய் தான் கொடுப்போம் சன் தியேட்டர்ல. பின்னாடிதான் வீடு. அது மாதிரி நிறைய படங்கள் பார்த்திருக்கோம். இதுல வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. அந்த அம்மா பாடுவாங்க அவங்க தங்கச்சிக்காக. அதாவது பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவாங்க. அதுல ஒரு 2 வார்த்தை வரும். அங்கிருக்கும் நெஞ்சம் ஒரு அலையமோ, அதில் ஆசையும் பாசமும் காவியமோ, அன்னை தெய்வத்தின் அச்சீதனமோ, என் கண்களில் நீ தரும் தரிசனமோ என்று. அது அந்த குழந்தைக்காக எழுதப்பட்ட வரிகள் அல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட வரிகள். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து, அதான் நான் ஒரு நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கேன், எங்க அப்பாவுக்கு தெரியாம அவரோட கார்ல போயிட்டு எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு போயிட்டு கார்ல என் தோட்டத்துல போய் இறங்குறேன். எங்க அப்பாவுக்கு அதிர்ச்சி. இவன் எங்க உட்கார்ந்து இருந்தான்னு கேக்குறாரு டிரைவரை. ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், எனக்கு வந்து பசங்க எல்லாம் நடிக்கிறாங்க, நான் ஏன் எம்ஜிஆர் கூட நடிக்க கூடாது, நீங்க ஏன் சொல்லக்கூடாது, என்ன சிபாரிசு பண்ணக்கூடாது, நீ முதல்ல ஒழுங்கா படி, அப்புறம் நடிக்கிறத பார்த்து பார்ப்போம். ஆனா அவருக்கு தெரியாம கார்ல பின் சீட், முன் சீட்ல தான் அப்பா உட்காந்து போவாங்க. பின் சீட்ல போயிட்டு சினிமால வர்ற மாதிரி தான் அது போயிட்டு